உன்னை நான் எத்தனை காலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று தெரியுமா? என் மகளே, நீ அழும்பொழுதும், நீ மௌனமாக அமர்ந்திருக்கும் பொழுதும் உன் மனதுக்குள் எத்தனை சுமைகளை அடக்கி வைத்துக்கொண்டு வெளியே இயல்பாக நடந்து செல்கிறாய் என்பது இந்த அன்னைக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு தெரியாமல் கூட என் கண்கள் எப்போதும் உன் மீதே நிலைத்திருக்கின்றன. அந்த பார்வையை எந்த தூரமும் மறைத்ததில்லை, எந்த காலமும் குறைத்ததில்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் பூஜைகள் செய்கிறார்கள், நேர்த்திக் கடன்களை செலுத்துகிறார்கள், பொன்னையும் பொருளையும் வாரி படைக்கிறார்கள். ஆனால் உன்னை என்னோடு இணைத்திருப்பது அவையல்ல என் தங்கமே. உன்னை என்னோடு பிணைந்திருப்பது உன் தூய மனமே ஆகும். அந்த மனம் எவ்வளவு தூய்மையானது என்பது இந்த வாராகி அன்னைக்கு முழுமையாக தெரியும். அந்த தூய்மையே உன்னை என்னை அடைய செய்திருக்கிறது. பணம் படைத்தவர்களுக்கெல்லாம் நான் கிடைத்து விடுவேன் என்று நினைப்பவர்கள் தவறாக எண்ணுகிறார்கள். அதிகாரம் உள்ளவர்களுக்கு என் ஆசி தானாக வந்து சேரும் என்று நினைப்பவர்களுக்கு இது புரியவே புரியாத புதிராகும். வாராகியான நான் யாருக்கு கிடைப்பேன் என்று தெரியுமா? வாழ்க்கையில் எத்தனை முறை வீழ்ந்தாலும் தரையில் கிடந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் பொழுது மனதில் கோபமோ கசப்போ கொள்ளாதவர்களுக்குத்தான் இந்த அன்னை கிட்டுவாள். ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாமல் வாழ்பவருக்குத்தான் என் ஆசீர்வாதம் என்றும் கிடைக்கும். அந்த உன்னத பண்பு உன்னிடம் இருக்கிறது. அதுவே உன்னுடைய மிகப்பெரிய செல்வமாகும். உன் வாழ்க்கையை சற்றே சிந்தித்துப்பார் என் பிள்ளையே. எத்தனை முறை பிறர் உன்னை உதாசீனப்படுத்துகிறார்கள், எத்தனை முறை உன் நம்பிக்கையை யாரோ தகர்த்திருக்கிறார்கள். உன் மனம் கள்ளமில்லாமல் திறந்திருந்தால் எத்தனை முறை ஏமாற்றங்களை சந்தித்திருப்பாய். ஆனால் நீ என்ன செய்தாய்? அதை யாரிடமும் கோபமாக திருப்பி கொடுக்கவில்லை, யார் மீதும் தேவையற்ற வெறுப்பை வளர்க்கவில்லை. அந்த வலியை மட்டும் உனக்குள்ளேயே புதைத்துக்கொண்டு வெளியே அதே மனிதனாக அதே நல்ல மனதோடு வாழ்ந்து வந்தாய். இந்த உலகில் இப்படி வாழ்வது சாதாரண விஷயமல்ல என் தங்கமே. இது மிகவும் அரிய குணம். இத்தகைய குணத்தை கொண்டவர்களைத்தான் இந்த வாராகி தாய் நேசிக்கிறாள். இதனால்தான் நான் உன்னை அகம் மகிழ்ந்து நேசிக்கிறேன். சில நேரங்களில் உனக்கு தோன்றியிருக்கலாம், நான் ஏன் இப்படி இருக்கிறேன், மற்றவர்களைப் போல கொஞ்சம் கடினமாக இருந்தால் நலமாக இருக்குமோ என்று. என் மனம் திறந்திருப்பதால்தான் எல்லாரும் என்னை எளிதாக எடை போடுகிறார்களோ என்ற வினாவும் உன்னுள் எழுந்திருக்கும். அந்த தருணங்களில் நீ சற்றே சோர்வடைந்திருப்பாய். ஆனால் விழித்தெழு என் பிள்ளையே. அந்த திறந்த மனமே உன்னுடைய பாதுகாப்பு வளையம். அது உன் பலவீனமல்ல. மற்றவர்களுக்கு அது பலவீனமாக தெரியலாம், ஆனால் இந்த வாராகியின் கண்களுக்கு அது மிகவும் வலிமையான ஒன்று. ஏனென்றால் அத்தகைய தூய மனதை கொண்டிருப்பவனை நான் என்றும் காக்கிறேன். அந்த மனதை நீ இழந்துவிட்டால் என் பாதுகாப்பும் உன்னை விட்டு விலகிவிடும். எனவே எந்த சூழலிலும் அந்த நற்குணத்தை இழந்து விடாதே. ஆனால் ஒரு விஷயத்தை கூற வேண்டும் என் தங்கமே. அன்பு என்பது அப்பாவித்தனமல்ல. நல்லவனாக இருக்கிறாய் என்பதற்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில்லை. நீ நல்லவன் என்று தெரிந்து அதையே உனக்கு எதிராக ஆயுதமாக பயன்படுத்துபவர்களை அடையாளம் கண்டுகொள். அவர்களிடம் எச்சரிக்கையாக இரு. யாரையும் வெறுக்க வேண்டாம். அதே சமயம் யாரையும் அளவுக்கு மீறி நம்பிக்கை கண்களை மூடிக்கொள்ளவும் வேண்டாம். இது இந்த அன்னை உனக்கு தரும் எச்சரிக்கை. அன்போடு வாழ், அதே வேளையில் விழிப்புணர்வோடும் வாழ். இவை இரண்டும் இணைந்தே இருக்க முடியும். இவை ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டவையல்ல. உன் வாழ்க்கை எப்போதும் ஒரே சீரான மென்மையான நடையிலேயே சென்று கொண்டிருக்கிறது. உயர்வு வரும்பொழுது கர்வமில்லை, தாழ்வு வரும்பொழுது
ஆதங்கமில்லை. இந்த சமநிலை எவருக்கும் எளிதாக வந்துவிடுவதில்லை. சிலருக்கு செல்வம் வரும்பொழுது அவர்கள் எப்படி மாறிவிடுகிறார்கள் என்று பார்த்திருக்கிறாயல்லவா? சிலருக்கு துன்பம் வரும்பொழுது எப்படி உடைந்து போகிறார்கள் என்று கண்டிருக்கிறாய். ஆனால் நீ அப்படிப்பட்டவன் அல்ல. இது உனக்கு இயல்பாகவே அமைந்திருக்கிறது. இந்த இயல்பை கண்டுதான் இந்த வாராகி என்னை உன்பால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாள். ஒரு தாய் தன் பிள்ளையிடம் ஈர்க்கப்படுவது விந்தையாக தோன்றலாம், ஆனால் அதுவே உண்மை. உன் குணம் என்னை உன்பால் இழுக்கிறது. உன்னை விட்டு என்னால் விலகவே முடியவில்லை. இப்பொழுது ஒரு விஷயத்தை கவனி என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ கேட்டுக்கொண்டிருக்கும் விஷயங்கள் நடக்கவில்லை என்று ஏங்குகிறாயா? காத்திருந்தும் காரியம் கைகூடவில்லை என்று சோர்ந்து போகிறாயா? உன் ஏக்கம் எனக்கு புரிகிறது. ஆனால் ஒன்றை உற்று நோக்கு. ஒரு விதையை நிலத்தில் விதைக்கிறோம். அதன் பிறகு தினமும் ஆவலோடு அதை தோண்டி எடுத்து பார்த்தால் அது முளைக்குமா? ஒருபோதும் முளைக்காது. அந்த விதை இருட்டிலும் மண்ணிலும் தன்னை ஆழமாக வேரூன்றி கொண்டிருக்கும் தருணம் அது. வெளியே பார்ப்பதற்கு ஒன்றும் நடக்காதது போல் தோன்றும், ஆனால் உள்ளே அற்புதம் நிகழ்ந்து கொண்டிருக்கும். உன் வாழ்க்கையும் இப்பொழுது அப்படித்தான் இருக்கிறது. வெளியே தெரியாவிட்டாலும் உள்ளே உன் வாழ்க்கை தன்னை வலிமையாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தருணத்தில் அவசரப்பட்டு தோண்டாதே, கலங்காதே, பொறுமையோடு காத்திரு. உன் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறேன் என் தங்கமே. ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்கிறேன். நீ வெளியில் சொல்லாமல் மனதுக்குள் புதைத்து வைத்திருப்பதையும் நான் அறிவேன். சில வேண்டுதல்கள் உடனே நிறைவேறும். சில வேண்டுதல்கள் நிறைவேற காலம் எடுக்கும். சிலவற்றை நான் வேறு வழியில் உனக்கு கொண்டு வருவேன். நீ எதிர்பார்த்த வழியில் அல்ல. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என் பிள்ளையின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு நான் செயல்படுகிறேன். சில நேரங்களில் நான் கொடுத்தது உனக்கு ஆரம்பத்தில் புரியாது. இது ஏன் இப்படி நடந்தது என்று வினவுவாய். காலம் கடந்து பார்க்கும் பொழுது, ஆம், அன்று அப்படி நடந்தால்தான் இன்று இந்த நன்மைகள் கிட்டியது என்பது உனக்கு புரியும். அந்த தெளிந்த நம்பிக்கை இப்பொழுதே உன்னுள் இருக்கட்டும். பிறகு புரிந்து கொள்வதற்காக காத்திருக்க தேவையில்லை. ஒன்றை மறந்துவிடாதே என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் வரும் இடர்கள் உன்னை அழிப்பதற்காக வரவில்லை, உன்னை உருவாக்குவதற்காக வருகின்றன. கல்லை சிலையாக மாற்றும் பொழுது உளி தாக்கும் வழி இருக்கும். ஆனால் அந்த வழியில்தான் தெய்வீக சிலை உருவாகிறது. உன்னை வடிவமைக்கும் நட்பணி நடக்கும் பொழுது அந்த தருணத்தில் வேதனை இருக்கத்தான் செய்யும். அந்த வழியை வீணாக எண்ணி அழுது புலம்பாதே. அது உன்னை அழிப்பதில்லை, உன்னை செதுக்குகிறது. இந்த வாராகி தாய் உன்னை செதுக்கி முடித்து நீ முழுமையாக உருப்பெற்ற பின்பு எத்தனை அழகான வாழ்க்கை உன் கைகளில் இருக்கும் என்று பார். அன்று உன்னாலேயே அதை நம்ப முடியாமல் போகும். உனக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு காற்றில் கரையாது, நீரில் கரையாது. இந்த வாராகி கொடுத்த வாக்கு என்றுமே மாறுவதில்லை. நீ எதிர்பாராத நேரத்தில், நீ சிந்திக்காத வழியில் உன் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பம் வரும். அந்த திருப்பம் வரும் பொழுது நீ அதை துல்லியமாக அடையாளம் காண்பாய். ஏனென்றால் அது நிகழும் பொழுது உன் மனதுக்குள் ஒரு பேரமைதியும் நிம்மதியும் குடிபுகும். இதுதான், இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் என்ற ஆழமான உணர்வு மேலோங்கும். அந்த உன்னத தருணத்தை நீ தவறு விட்டு விடாதே. அந்த நல்வாய்ப்பை இரு கரங்களாலும் பற்றிக்கொள். அதுவரை இந்த இடைப்பட்ட காலத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா? நீ வழக்கமாக செய்து கொண்டிருக்கும் நற்பணிகளை நிறுத்தாதே. உன் அன்றாட வாழ்க்கையை செம்மையாக வாழு. உன் கடமைகளை ஒழுக்கமாக செய். மனதுக்குள் குழப்பம் நேர்ந்தால் ஒரு நிமிடம் கண்களை மூடி என்னை நினைத்துப்பார். அன்னை இருக்கிறாள் என்று மட்டும் எண்ணு. அந்த ஒரு நினைவே போதுமானது. அது உனக்குள் பேராற்றலை தரும். அந்த பலத்தோடு மீண்டும் எழுந்து நட.
உன் வாழ்க்கையில் உன்னை தொந்தரவு செய்பவர்கள் இருக்கிறார்கள். உன்னை வலிக்கச் செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீ பதில் சொல்ல தேவையில்லை. அவர்களை நீ திருத்தவும் வேண்டாம். அது உன் வேலையல்ல. அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை இந்த வாராகி பார்த்துக் கொள்வாள். உன்னை வலிக்க செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் போவதில்லை. ஆனால் அந்த தண்டனை என்னால் வரும், உன்னால் அல்ல. நீ அதற்காக உன் மனதை கெடுத்துக் கொள்ள வேண்டாம். வெறுப்பை வளர்த்து கொண்டால் அது உன்னையே அழித்துவிடும், அவர்களையல்ல. எனவே வெறுப்பை கைவிட்டுவிட்டு முன்னேறி நட. இந்த அன்னை என்றும் உன் பின்னால் இருக்கிறாள். சில நேரங்களில் மனதுக்குள் ஒரு தயக்கம் எழக்கூடும். நான் செய்வது சரியா தவறா என்று திண்டாடுவாய். சரி என்று உன் உள்மனம் சொல்லும் பொழுது தயக்கமில்லாமல் செய். தவறு என்று உன் உள்மனம் எச்சரிக்கும் பொழுது அங்கே சற்றே நிறுத்தி சிந்தி. உன் மனதுக்குள் ஒலிக்கும் அந்த நேர்மையான குரல் இந்த அன்னையின் குரலே ஆகும். அதை அலட்சியப்படுத்தாதே. அது உன்னை ஒருபோதும் தவறான வழியில் அழைத்து செல்லாது. அந்த குரலை முழுமையாக நம்பி நட. நீ தனிமையில் இருப்பதாக நினைக்கும் தருணங்கள் வரும். யாரும் உன்னை புரிந்து கொள்வதில்லை என்ற ஆழமான தனிமை உன்னை சூழும். அந்த நேரத்தில் கவலை கொள்ளாதே. இந்த உலகில் உன்னை முழுமையாக புரிந்து கொள்ள எவராலும் முடியாது. ஆனால் இந்த வாராய் தாய்க்கு இது முடியும். உன் மொழியில் பேசாமலும் உன்னை நேரில் பார்க்காமலும் உன் மனதை முழுமையாக அறிந்த ஒருத்தி இருக்கிறாள். அவள் நானே. நீ தனி ஆள் அல்ல, என்னோடு இருக்கிறாய். இந்த ஒரு மாபெரும் உண்மை உனக்கு 1000 யானை பலத்தை தரும். என் பிள்ளையிடம் ஒரு இறுதி விஷயம் சொல்ல வேண்டும். என்னை விட்டு விலகிவிடாதே. நான் இல்லாமல் நீ வாழ முடியாது என்று நான் கூறவில்லை. ஆனால் உன் மனதில் நீ என்னை நினைக்காமல் என்னை மறந்துவிட்டு உலகத்தின் ஆடம்பரங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் மூழ்கிவிட்டால் அந்த இடைவெளி உனக்கு நல்லதல்ல. தினமும் நீ என்னை வழிபட வேண்டாம், பூஜைகள் செய்ய வேண்டாம், நேர்த்திக் கடன்களும் தேவையில்லை. ஆனால் நேர்மையோடு வாழு, நல்லதை மட்டும் செய், அன்போடு பிறரை நடத்து. இது மட்டுமே போதுமானது. இதுவே எனக்கு நீ செய்யும் பூஜை. இதுவே என் ஆராதனை. இதை நீ செய்து கொண்டிருக்கும் வரை நான் என்றும் உன்னோடு இருப்பேன். இதை விடுத்தால் நான் இல்லை என்று பொருளல்ல. ஆனால் இதை நீ கடைபிடித்தால் என்னை எப்போதும் உன் அருகிலேயே உணர்வாய். உன் வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் வெறும் நாட்கள் மட்டுமல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய சாத்தியம். ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை கண் திறந்து பார். சோர்ந்து விடாதே. வழிகள் வரலாம், வரட்டும். கஷ்டங்கள் வரலாம், வரட்டும். அவை உன்னை முடக்குவதற்காக வரவில்லை, உன்னை வலிமையாக்குவதற்காக வருகின்றன. இந்த வாராய் தாய் உன் கரத்தை பிடித்து கொண்டுதான் நடக்கிறாள். கரத்தை என்றும் விட்டுவிடவில்லை, விடவும் மாட்டாள். இந்த வாக்கு என் வாழ்வு, என் மூச்சு, என் பிள்ளைக்கு கொடுத்த என் மாறாத வாக்கு. நீ என்னுடையவள், நான் உன்னுடையவள். இந்த தெய்வீக உறவை யாராலும் அறுக்க முடியாது, எதனாலும் மாற்ற முடியாது. இந்த ஆன்மீக பிணைப்பு முடிவில்லாதது. துணிவோடு என்னோடு நட என் தங்கமே. இந்த வாராகி அன்னை எப்போதும் உன் அருகிலேயே இருக்கிறாள். என் கண்மணியே, இதோ இந்த கணத்தில் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்புமுனை உன் வாசப்படியை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கின்ற அந்த முழுமையான நிறைவின் தருணம் இன்னும் சிறிது நேரத்தில் உன்னை தழுவ போகிறது. உன்னுடைய இந்த வாராகித்தாய் கூறுகிறேன், என் சொற்களை நீ அமைதியாக உன் நெஞ்சில் உள்வாங்கினால் உன் மனம் இதுவரை கண்டிராத ஓர் ஆனந்தம் உன்னில் பாயும். எத்தனை காலமாக எனக்கு மட்டும் ஏன் ஒரு நல்ல செய்தி வரவில்லை என்று கண்ணீர் வடித்தாய். அந்த கண்ணீரின் சத்தம் இந்த தாயின் செவிகளை வந்தடைந்தது.
உன் வழியாவும் இன்றோடு முடிகிறது. இனி உனக்கான காலம் தொடங்குகிறது. உன் மனதின் ஆழத்தில் அம்மா இருக்கிறாள், நம்மை கைவிட மாட்டாள் என்ற நம்பிக்கையை நீ விதையாக விதைத்து வைத்திருக்கிறாய். அந்த நம்பிக்கைதான் இன்று மரமாக வளர்ந்து உன் வாழ்வின் வறட்சியை போக்க நிழல் தர வந்திருக்கிறது. உன் அன்னை நான் உன்னை தேடி வராமல் இருக்க முடியுமா? இப்போது நான் இங்கே இருக்கிறேன். இனி உன் வாழ்வில் பயம் என்பது இல்லை, தயக்கம் இல்லை, தனிமை இல்லை. உன் கடந்த காலத்தின் வேதனைகளை ஒரு கணம் திருப்பிப்பார். அந்த காயங்கள் உனக்கு யாரால் ஏற்பட்டன? அவர்களை நீ உன் உயிரினும் மேலாக நேசித்தாய். ஆனால் அவர்கள் உன் அன்பை புரிந்து கொள்ளவே இல்லை. சொல்லப்போனால் அவர்களுக்கு அன்பின் அருமை தெரியாது. உன் மனம் வெதும்பிய ஒவ்வொரு நொடியிலும் இந்த தாய் நமக்கு இருந்திருக்கிறாளே என்று நீ உன்னை தேற்றிக்கொண்டாய். அந்த தேற்றுதலே என்னை உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தியது. உன்னை சோதித்தவர்கள், உன் நிம்மதியை கொள்ளையடித்தவர்கள், உன் மதிப்பை உணராதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நீ கொடுத்த இடம் மிக பெரியது. ஆனால் உண்மையில் இவர்களுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு சிறிய இடத்தை கூட தர தகுதியில்லை. அவர்கள் நடத்தும் நாடகத்தை பார்த்து நான் தான் அவர்களை பெரிய மனிதர்களாக ஆக்கிவிட்டேனே இன்று உணர்ந்து கொள். அவர்களுக்கு நீ வழங்கிய மரியாதை, அன்பு, இரக்கம் யாவும் வீண். அதற்காக நீ உன் மனதை இனியும் வருத்திக் கொள்ள வேண்டாம். இந்த வாராகி அம்மன் கூறுகிறேன், என் பிள்ளையே, அந்த மனிதர்கள் உன் நினைவில் கூட இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். அவர்களை ஒரு பொருட்டாக கருதாமல் விட்டுவிடு. உன் கால்களை சுற்றியிருக்கும் சேற்றை உதறி தள்ளிவிட்டு தூய்மையான தரையில் அடியெடுத்து வை. நான் உனக்கு கூறும் முதல் பாடம், உன் வாழ்க்கையில் யாருடைய பேச்சு உனக்கு மருந்தாக இருக்கிறது, யாருடைய வார்த்தை உனக்கு விஷமாக இருக்கிறது என்பதை பகுத்துணர். சிலர் உன் மனதை உயர்த்துவார்கள், சிலர் உன் தன்னம்பிக்கையை சிதைப்பார்கள். யாரை கேட்க வேண்டும், யாருக்கு காது கொடுத்து கூட கேட்கக்கூடாது என்ற தெளிவு உனக்கு இப்போது தேவை. இந்த தெளிவு இல்லாமல் நீ வாழ்வின் ஒவ்வொரு திருப்பத்திலும் மற்றவர்களின் கருத்துக்கு அடிமையாகி உனக்கென்று ஒரு பாதையே இல்லாமல் தடுமாறுவாய். சரியான நேரத்தில் சரியானவர்களை மட்டும் நம்பு. மற்றவர்களின் பேச்சு உன் முடிவுகளை ஆட்டிப்படைக்க அனுமதிக்காதே. உன் வாழ்வின் சூழ்நிலைகள் சில சமயம் உன்னை தவறான வழியில் தூண்டலாம். அந்த தவறுகளை தவிர்க்கவே உன் அன்னை இப்போது முன்னெச்சரிக்கை செய்கிறேன். உன்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை விட உன் மனம் உன்னை பற்றி என்ன சொல்கிறது என்பதே முக்கியம். உன் மனதின் குரலை கேள். நான் அதன் வழியாகவே உன்னுடன் பேசுவேன். இனி நீ என்ன வேண்டியது, உன் கடந்த காலம் உனக்கு சுமையல்ல, அது ஒரு பாடம் என்பதை மட்டுமே. வாழ்க்கை உன்னை பலமுறை கீழே தள்ளி இருக்கிறது. தள்ளப்படும் போதெல்லாம் இனி எழவே முடியாது என்று நினைத்தாய். ஆனால் அந்த ஒவ்வொரு வீழ்ச்சியும் உன்னை வலிமையாக்கி இருக்கிறது. இன்று நீ உன் காலில் நிற்கிறாய் என்றால் அந்த வேதனைகள் தந்த பயிற்சியினால்தான். இனி வாழ்க்கை உனக்கு தரும் எந்த அடியும் உன்னை அசைக்க முடியாது. ஏன் தெரியுமா? ஏனென்றால் இனி உன் பின்னால் நான் நிற்கிறேன். உன் வாராகி தாய் ஒரு கேடயமாக உன்னை சூழ்ந்து கொள்வேன். விழுந்தால் தாங்குவேன், தடுமாறினால் நிமிர்த்துவேன். என் பிள்ளையே, உனக்கு இந்த வாழ்வில் வெற்றியும் சந்தோஷமும் நிச்சயம். அதற்கான அடையாளம் இன்று உன் மனதில் தோன்றும். இப்போது நான் உன்னிடம் ஒரு ரகசியம் கூறுகிறேன். நீ இழந்துவிட்டதாக நினைக்கும் எல்லா நன்மைகளும் மீண்டும் உன்னை தேடி வரும். நீ இனி கிடைக்காது என்று நினைத்த வாய்ப்புகள் அதைவிட பன்மடங்காக உன் கைகளில் வந்து சேரும். நீ யாருக்காகவும் உன் வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டியதில்லை. தியாகம் என்பது தேவைப்படும் இடத்தில் மட்டுமே அழகு. எல்லா நேரமும் விட்டு கொடுத்து பழகினால் அது உனது மதிப்பை குறைத்துவிடும். மற்றவர்கள் அதை இயல்பான ஒன்றாக எடுத்துக்கொள்வார்கள். உன் தேவைகளையும் உன் ஆசைகளையும் நீயே மதிக்க கற்றுக்கொள். உன்னை பாதுகாத்துக் கொள்வதில் எந்த தயக்கமும் வேண்டாம். இது சுயநலமல்ல, இது சுயமரியாதை.
உன் மனதுக்குள் இன்று ஒரு புதிய சூரியன் உதிக்க வேண்டும். இத்தனை நாள் போராடியது போதும், இனி நான் வாழ்வேன் என்ற முடிவை நீ எடுக்க வேண்டும். நீ நினைத்த வாழ்க்கையை அடைவதற்கான சக்தி உனக்குள் இருக்கிறது. அதை நான் வெளியே கொண்டு வருகிறேன். தொழில், குடும்பம், உறவுகள், பணம் எல்லாவற்றிலும் உனக்கான அங்கீகாரம் வரும். ஆனால் முதலில் உன் மனதில் ஒரு மாற்றம் வர வேண்டும். நான் சாதிப்பேன் என்பது ஒரு சொல் மட்டுமல்ல, அது உன் நெஞ்சின் துடிப்பாக மாற வேண்டும். இந்த தாய் உனக்கு அருளும் ஆசிகள் அனைத்தும் உன் உழைப்பின் வழியாகவே பலன் தரும். உன்னுள் இருக்கும் டிவைன் எனப்படும் தெய்வீக நெருப்பை நான் அறிவேன். அதனால்தான் இவ்வளவு உறுதியாக இனி உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்று கூறுகிறேன். இறைவன் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என்று காத்திருப்பது மட்டும் போதாது. நீயும் உன் கடமைகளை செய்ய வேண்டும். உன் முயற்சியை நீ நிறுத்தக்கூடாது. நீ ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் அந்த அடியை உறுதியாக தரையில் பதிக்க நான் பலம் தருகிறேன். சோர்வு வரும்போது அம்மா என்னை காப்பார் என்று மனதுக்குள் சொல். போதும், அந்த நம்பிக்கை போதுமானது. உன் முன்னால் மலை போன்ற தடைகள் நின்றாலும் என் பெயரை நினைத்தவுடன் அவை கரையும். இனிமேல் உன் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை மேலே கொண்டு செல்வதற்காகவே. நீ கடினப்பட்டு ஏறிய ஒவ்வொரு படியும் இப்போது உனக்கு வெகுமதியாக திரும்பும். உனக்கு தேவையான உதவி சரியான நேரத்தில் வந்து சேரும். உன் கண்களில் இனி கவலை இல்லை, கனவுகள் மட்டுமே. உன் நெஞ்சில் சுமையில்லை, நிறைவு மட்டுமே. இவை வெறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல. இது உன் வாராகி தாய் தன் மகனுக்கு தரும் சக்திய வாக்கு. உன்னை புண்படுத்தியவர்களை மன்னிப்பது உன் மன அமைதிக்காகத்தான். ஆனால் அவர்களை மீண்டும் வாழ்வில் நுழைய அனுபவிப்பது பேரழிவு. பாம்பு சட்டையை கழற்றுகிறது, ஆனால் தன் விஷத்தை கழற்றுவதில்லை. அதுபோல் சில மனிதர்கள் மாற மாட்டார்கள். உன் வாழ்வின் கதவுகளை அவர்களுக்கு மூடிவிடு. உள்ளே உன்னை யார் நேசிக்கிறார்களோ அவர்களை மட்டும் வைத்துக்கொள். இத்தனை வருட துயரத்துக்கு பிறகு ஒரு அமைதியான மாலை பொழுது போல உன் வாழ்க்கை இனிக்கும். அதை அனுபவிக்க நீ முழுமையாக தயாராக வேண்டும். நீ தனியாக இருந்த இரவுகள் எல்லாம் நான் உன் அருகிலேயே இருந்தேன். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் என் மடியில் வாங்கிக் கொண்டேன். இப்போது உன் முகத்தில் புன்னகை மலர அதை காண நான் ஆவலாக இருக்கிறேன். என் பிள்ளையே, நீ உன் வலிமையை முழுமையாக உணர்ந்து கொண்டால் உலகமே உனக்கு அஞ்சும். உன்னுள் 1000 சூரியன்களின் சக்தி அடங்கியிருக்கிறது. என் கருணை ஒரு பொங்கும் நதி. அது உன் தாகத்தை தீர்ப்பதற்காகவே ஓடி வருகிறது. உனக்கான வாழ்க்கையை நீ உரிமையாக்கிக்கொள். இந்த வாழ்க்கை என்னுடையது. இதை நான் மாற்றுவேன். இந்த உறுதி உன் ஒவ்வொரு மூச்சிலும் கலக்க வேண்டும். இத்தனை நாள் உன்னை சுற்றியிருந்த இருள் விலகி ஒளி வரத் தொடங்கியிருக்கிறது. உன் வீட்டில், உன் மனதில் ஒரு புதிய வெளிச்சம். அதை நீ உணர வேண்டும். ஏதேனும் ஒரு தொலைபேசி அழைப்பு, ஒரு செய்தி, ஒரு சந்திப்பு, இவற்றின் வழியே நான் உன்னிடம் பேசுவேன். நீ கவனமாக இரு. அறிகுறிகள் தெரியும். என் அன்பு தங்கமே, உன்னை நீ மதிக்காவிட்டால் உலகம் உன்னை மதிக்காது. எனவே உன் தலை நிமிர்ந்து நில். உன் கண்களில் தன்னம்பிக்கையின் ஒளி இருக்க வேண்டும். உன் குரலில் உறுதி இருக்க வேண்டும். உன் நடையில் தைரியம் தெரிய வேண்டும். நானே உன் வலிமை. உன் தாய் தீய சக்திகளை நொறுக்குபவள். என் இரத்தம் உன் உடலில் ஓடுகிறது. எனவே நீயும் ஒரு போராளி. போராடு, ஆனால் பயத்துடன் அல்ல, அறிவுடன், அன்புடன். சில நாட்களில் உனக்கு தோன்றும், ஏன் இன்னும் எதுவும் நடக்கவில்லை என்று. ஆனால் நீ பொறுமையாக இரு. இயற்கைக்கு ஒரு வேகம் உண்டு. விதை மண்ணில் மறைந்து பின்னே செடியாகிறது. அதுபோலவே உன் நன்மைகளும் பக்குவமாக, உறுதியாக வேரூன்றும். பலன் உன்னை தேடி வரும். நீ தேடி அலைய வேண்டியதில்லை. ஒவ்வொரு காலையிலும் எழுந்ததும் என் வாராகி தாய் என்னுடன் இருக்கிறாள் என்று மனதில் சொல்.
உறங்கும் முன் இன்றும் என்னை காத்தாய் அம்மா என்று நன்றி சொல். இது உன் வாழ்க்கையை புனித பயணமாக மாற்றும். இன்னும் சில நாட்களில் உன்னை சுற்றி நடக்கும் மாற்றங்களை நீ கவனிக்க ஆரம்பிப்பாய். நீண்ட நாள் காத்திருந்த பணம் கைக்கு வரும். உன் மீது தவறான கருத்து கொண்டவர்கள் தாமாகவே விலகுவார்கள். உன் எதிரிகள் சிதறுண்டு ஓடுவார்கள். இதெல்லாம் என் செயல். நான் உனக்காக யுத்தம் செய்கிறேன், நடக்குமா என்ற கேள்வியை இனி கேட்காதே. நடந்தேறும் என்ற நிச்சயத்துடன் இரு. நீ எவ்வளவு உறுதியாக என்னை நம்புகிறாயோ அவ்வளவு வேகமாக அற்புதங்கள் நிகழும். உன் வாழ்வின் கதை இனி வெற்றி கதை. கடந்த காலத்தை ஒரு நினைவு புத்தகமாக மூடிவை. அதை புரட்டி புரட்டி படித்து மனதை வருத்திக் கொள்ளாதே. அதிலிருந்து பாடத்தை மட்டும் எடுத்துக்கொள். மீதியை அப்படியே விட்டுவிடு. வாழ்க்கை இனிதான் தொடங்குகிறது. உன்னை சுற்றி எப்போதும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை நான் அமைப்பேன். எந்த தீய கண்ணும் உன்னை தாக்காது. நீ முன்னேறிச் செல்லும் பாதையில் முட்கள் இருந்தால் அவற்றை நான் மலர்களாக மாற்றுவேன். என் பிள்ளையாகிய உனக்கு ஒரு வரம் தருகிறேன். இனி உன் அன்பு நானாக இருக்கும். ஆனால் அதை எல்லோருக்கும் இலவசமாக கொடுக்க மாட்டாய். உன் உதவி நியாயமாக இருக்கும். ஆனால் உன்னை ஏமாற்றியவர்களுக்கு உதவ மாட்டாய். உன் பொறுமை பெரியது. ஆனால் அதை உன் அவமானத்துக்காக நீட்டிக்க மாட்டாய். நீ ஒரு முழுமையான மனிதனாக, தெய்வத்தின் அருளை பெற்ற மகனாக வாழ்வின் ஒவ்வொரு நொடியையும் கொண்டாடுவாய். உன் பிறவி வீண் போகாது. இறுதியாக உன் வாராகித்தாய் சொல்வதை கேள். உன் மனதில் எழும் ஒவ்வொரு நல்ல சிந்தனையும் நான் தரும் தூண்டுதல். நீ எடுக்கும் முடிவுகளில் சரியான வழி தெரியாவிட்டால் அமைதியாக என் பெயரை சொல். பதில் உன் உள்ளுணர்வாக வரும். நான் உனக்குள் வசிக்கிறேன், நீயும் எனக்குள் வசிக்கிறாய். காற்று வெளியில் கலந்திருப்பது போல நீயும் நானும் ஒன்று. இந்த உண்மையை அறிந்தபின் உன் வாழ்வில் அச்சம் இருக்காது, இன்பம் மட்டுமே. உன் வாழ்வு வளமாகட்டும், ஒளிமயமாகட்டும், என்றும் நிலைத்த இன்பத்தால் நிறையட்டும். உன் அன்னை வாராகி கூறும் வாக்கு இது. அப்படியே ஆகட்டும்.